அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அத்தம்மா வீட்டில் எண்ணெய் காய்ச்ச போகிறத பார்க்க போகிறோம். வெந்தயம், கருஞ்சீரகம். நான் வந்து எங்கள் வீட்டில் சின்ன தோட்டம் இருக்குது சொன்னேன்ல, வாசல் தோட்டம். அதில் வந்து செம்பருத்தி, மருதாணி, செம்பருத்தி இலை, முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து செம்பருத்தி பூ வந்து இந்த பாருங்கள் சேர்த்து வச்சுட்டே இருப்பேன் பறித்து. அப்புறம் வந்து ரோஸு அது என்ன ரோஸு, பட் ரோஸும் பூத்துட்ருக்கோம், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கேன். இது இது இதுனா என்ன சொல்லுவாங்க, வாயில் வர மாட்டேது, விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் கம்மியாக தான், 50 கிராம் தான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு இரும்பு கடாயில் காய்ச்சிடலாம். இன்றைக்கி இது 1 மாதமாக காய்ச்சணுன்ட்டு இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி காய்ச்சது எப்படின்னு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆன் பண்ணிட்டியா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் காய்ச்சிற அளவுக்கு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மீதியை ஊற்றிக்கலாம். பாக்கெட்டு எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன், 1 லிட்ரு. செக்கில் தான் போய் வாங்கினேன், தரமானது தான் சொன்னாங்க. சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் அறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இது ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் பல்ஸ் மூடில் வச்சு. இந்த காஞ்ச இலை எல்லாமே இதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இது நல்லா காஞ்சி இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் சரியாக அரைய மாட்டுது. தூளாக போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும். அப்புறம் ஆசிப்பான்னு 2 பேத்தியும் ஒரு வாழு பையன் பேரனும் இருக்கிற அர்ஷத்துன்னு என்னை நிம்மதியாகவே வீடியோ எடுக்க விட மாட்டுறாங்க. வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம், கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் ஆரம்பித்தேன், அது கூட கரண்ட்டுக்கு பொறுக்கலை. கரண்ட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பொருத்திட்டு மறுபடியும் காய்ச்ச தொடங்கியாச்சு. பாருங்கள், இதெல்லாம் வந்து 1-2 தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயமும் நெல்லிக்காயும் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய், தேவையான பொருள்லாம் எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது. கருஞ்சீரகம், வெந்தயம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெந்தயமும் கருஞ்சீரகமும் போட்டுக்கலாம். நெல்லிக்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சது போட்டு வதக்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், பொடுகெலாம் போயிடும். அதுக்குள்ளே வளர்ந்துடும். எங்கள் எண்ணெயை போடுங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா. ஆமாம், 1-2 அரைச்சி வச்சு எல்லாமே எல்லா இலைங்களையும் ஒன்றா போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல மணமாக இருக்குது பொரியும் போதே. இதுக்கு இன்னும் 2 கிலோ எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ தற்சமயத்துக்கு இதை காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வாங்கி கலந்துக்குவேன். இது நான் வந்து என் பேரன் பேத்திங்களுக்கு, என் பொண்ணுங்களுக்கு, பேரனுக்கு அவங்களுக்காக தான் செய்கிறேன். வீட்டுக்கு தான் செய்கிறேன், இது வெளியே கொடுக்கறதுல. ஆனால் என் பேத்திக்கு நல்ல முடி வளர்ந்துருக்கு. இதோடைய ரிசல்ட் வந்து எங்கள் வீட்டிலே 2 பேத்திங்களுக்குமே நல்ல முடி. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள் நல்லபடியாக நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகணுன்னே இந்த ஆயில் விளக்கெண்ணெயை ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே விளக்கெண்ணையும் இதாயிரும். அதுக்கப்புறம் வடிகட்டி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு 3 நாளைக்கு அப்படியே கட்லிக்கில் இருக்குல்ல இந்த சட்டியோடையே வச்சுருவேன், இரும்பு சட்டியோட. ஏன்னா இரும்பு சட்டியில் எதுக்கு காய்ச்ச சொல்கிறாங்கன்னா அதில் கால்சியம் இருக்குல்ல, முடிக்கு நல்லது இரும்பு சத்து சேர்றது. அதனால தான் நிறையா பேர் யூடியூபர்ஸுங்களாம் சொல்கிறாங்க பாருங்கள், இரும்பு செட் கடாய் இருந்தால் அதில் காய்ச்சிங்க எண்ணெயை அப்படின்னு. இதுதான் காரணம் அது. அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது இரும்பு சட்டி இருந்தால் அதில் நீங்களும் இந்த மாதிரி பார்த்து காய்ச்சுங்க. இதில் வந்து கரிசலாங்கண்ணி போட்டிருக்கேன், கீவா நெல்லி இலை, நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து மருதாணி, செம்பருத்தி இலை காஞ்சது, செம்பருத்தி பூவு, அப்புறம் வந்து இது போட்டிருக்கேன், அது என்னது வேப்பலை, கொழுந்து இலையா போட்டேன். இந்த நல்லா இதாகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான், நிறம் மாறிடும் இனிமேல். வேப்பலை, அப்புறம் வந்து வெந்தயம், கரிஞ்சீரகம், கோல்டு ஆகக்கூடாதுன்னா கரிஞ்சீரகம் போடுறது. இந்த எண்ணெய் ஊற்றிக்கிறது நல்லது முடிக்கு. இது வந்து விளக்கெண்ணெய். அவ்வளோதான், எண்ணெய் வந்து கலர் மாறிடுச்சு. அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சது. நல்லா ஆறின உடனே ஒரு இருட்டு இடமா பார்த்து ஒரு 3 நாளைக்கு மூடி போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் வடிகட்டி இதில் இந்த எண்ணெயை அப்படியே நம்ம தேய்க்கக்கூடாது. இதில் வந்து இன்னும் எண்ணெய் வாங்கி கலந்து தான் நம்ம தேய்க்கணும். இதில் ஒரு 100 கிராம் நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காய்ச்சின எண்ணெயை ஒரு 100-150 கிராம் வந்து காய்ச்சாத எண்ணெயாக கலந்துக்கணும். கலந்து தான் இதில் வந்து நம்ம தலைக்கு தடவணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அத்தம்மா வீடியோவில். பாய். காய்ச்சினதை வடிகட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த கலர் மாறி இருக்கு இப்போ. ஏன்னு இதில் கமர் வெத்தலை, எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது, கமர் வெத்தலை கொடி இருக்குது, அது ஒரு 10 காய் வச்சு போட்டிருக்கேன். அதை சொல்ல மறந்துட்டேன். அதுவும் முடி வளர்ச்சிக்கு நல்லது தான். மொட்டை அடித்தாலாம் வந்து வெத்தலை சாறை தடவுவாங்க அப்போ தான் அந்த காலத்தில். அதனால் வந்து முடி வளர்ச்சிக்கு எது தேவையோ எல்லாம் சேர்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தேவை இருந்தால் நான் வந்து செஞ்சு கொடுக்கவும் ரெடியாக இருக்கேன். யாருக்கு தேவைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? போதும், அப்படியே அந்த பாட்டிலில் ஊற்றி பண்ணிக்கிறேன். இல்லை இது வந்து இதிலே ஊற்றிடலாம். ஃப்ளாஷ் லைட் வரணும், ஏன்னா 3 நாளைக்கு இருக்கணும்ல அப்படியே. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து அந்த கலர் காமிக்கிறதுக்கு தான் இப்போ வடிகட்டி காமிச்சேன். இது 3 நாள் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து